ஹரி சார், என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன சார், என்ன திடீர்னு வந்திருக்கோமா? நாங்க அனுப்பின நோட்டீஸ்க்கு நீங்க ரெஸ்பாண்டும் பண்ணல, பணமும் கட்டல. அதனால உங்க வீட்டை நாங்க ஜப்தி பண்ண வந்திருக்கோம் சார். போய் குட்டைய குழப்பிட வேண்டியதுதான். ஒரு நிமிஷம். டேய் தம்பி, உனக்கு எதுவுமே பேச தெரியாதுடா. நான் இருக்கிற வீட்டை ஜப்தி பண்றதுக்கு இங்க எவனுக்குடா தைரியம் இருக்கு? அக்கா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா? சார் எதுக்கு சார் ஜப்தி எல்லாம்? நான் தான் பணம் கட்டுறதுக்கு டைம் வாங்கியிருக்கேனே. சார், நாங்க கொடுத்த டைம்ல முடிஞ்சு போச்சு சார். அதனால தான் ஜப்தி பண்ண வந்திருக்கோம். சார் எனக்கு பேங்க்ல இருந்து ஜப்தி நோட்டீஸ் எதுவுமே வரல சார். நோட்டீஸ்லாம் அனுப்பியாச்சு சார். நீங்க ரிசீவும் பண்ணிருக்கீங்க. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில போங்க. சார் என்ன சொல்றீங்க? எதுக்கே நாங்க வெளியே போனோம்? இல்ல நாங்க எதுக்கு வெளியே போனோம்னு கேக்குறேன். ஏப்ப சாப்பியா எவனாவது கடன் வாங்கியிருந்தா அப்படியே ஜப்தி பண்ண வந்துருவீங்களே. 10 லட்சம் ரூபாய் காசுக்கு வீட்டை ஜப்தி பண்ணிடுவீங்களா? பேங்க்ல தான் கொள்ள கொள்ளையா பணம் வச்சிருக்கீங்களா? அதை வச்சு பேங்க் நடத்திக்க வேண்டியதானே? இந்த பிசாத்து 10 லட்சம் ரூபாய்க்கு ஷார்ட்டை இன்சர்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. யோ, கடன் கொடுக்கறது தானே பேங்க் இருக்கு. பிச்சை காசு 10 லட்சம் ரூபாய்க்கு அப்படியே கிளம்பி வந்துட்டீங்களே. இனிமே யாராவது ஜப்தி கிப்தின்னு பேசுனீங்க, மரியாதை கட்டுறோம். எங்க வீட்டுல பொண்ணு பாக்குற விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க என் தம்பிய பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க. இந்த அம்மா யாரு? இந்த மாதிரி மரியாதை குறைவா பேசினா நாங்க போலீஸை வச்சு நடவடிக்கை எடுப்போம். சார் சாரி சார். சார், இங்க வந்திருக்கிற ஆபீசர்ஸை வேலை செய்ய விடாம தடுத்தா இந்த அம்மாவை தூக்கி குண்டர் சட்டத்துல உள்ள போட வேண்டியதா இருக்கும். என்னது குண்டாசா? ஏயா கொஞ்சம் குண்டா இருந்தா குண்டாசா தள்ளிடுவீங்களா? அக்கா இங்க பாருங்க சார், ஹரி சார், முறைப்படி கோர்ட் மூலமா நாங்க ஜப்தி நடவடிக்கை எடுக்க வந்திருக்கோம். ஒத்துழைச்சா உங்களுக்கு நல்லது. இந்த அம்மா யாரு? ஏன் இப்படி வாய் பேசிக்கிட்டே இருக்காங்க? ஏய் தம்பி, இவங்க ரொம்ப... அக்கா நீ கொஞ்சம் பேசாம இருக்கா? சார் நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப கரெக்ட். எனக்கு கூடிய சீக்கிரம் பணம் கிடைச்சிடும். கண்டிப்பா கட்டிடுறேன். இப்ப பிரச்சனை பண்ணாதீங்க சார். என் பொண்ண மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சார். மிஸ்டர் ஹரி, எங்களோட பேங்குக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு பாருங்க. அதுபடி தான் நாங்க நடந்தாகணும். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் நாங்க பார்க்க முடியாது. எங்க ஹையர் அபிஷியல் சொல்ற மாதிரி நாங்க நடவடிக்கை எடுத்தாகணும். கண்டிப்பா இந்த ஜப்தி நடவடிக்கையை எடுத்தே ஆகணும். நீங்க தயவு செஞ்சு இப்ப இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. பிரச்சனை பண்ணாதீங்க. எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க மிஸ்டர் ஹரி. சார், இங்க சிச்சுவேஷன் ஒன்றும் சரியில்லை. இன்னொரு நாள் வரும். வாங்க, நம்மளாம் போலாம். சார் 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 ஒரு நிமிஷம் சார். சார் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அவங்க ஏதோ மாத்தி வந்துட்டாங்க சார். நான் பணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். இல்லங்க, நீங்க பிரச்சனை எல்லாம் பேசி முடிங்க. அதெல்லாம் அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம். நாங்க வரோம். தப்பா நினைச்சுக்காதீங்க. சார் சார் கொஞ்சம் நில்லுங்க சார் ப்ளீஸ். சார் சார் சொல்றத கேளுங்க சார். சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார் கொஞ்சம் நில்லுங்க சார். சார் 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 ஒரு நிமிஷம் சார். சார் இங்க பாருங்க சார். சார் நான் கடன்லாம் கட்டி முடிச்சிருவேன் சார். நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். போயிடாதீங்க சார். உள்ள வாங்க சார். சார், என் பொண்ணோட வாழ்க்கை சார் கெட்டு போயிடும் சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாங்க எப்படியாவது கொடுத்துருவோம் சார். அம்மா, நாங்க இப்ப எதுவுமே சொல்லலையே. இந்த நேரத்துல சம்பந்தம் முடிக்கிறது சரியில்லைன்னு பையன் ஃபீல் பண்றான். அவ்வளவுதான். தயவு பண்ணி எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். முதல்ல உங்க பேங்க் பிரச்சனை எல்லாம் முடிங்க, அப்புறம் பேசிக்கலாம். நாங்க வரோங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னங்க நீங்க நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் அவசரமா நடக்குது. நீங்க இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. தயவு செஞ்சு பணத்தை கட்டுங்க, இல்லனா வீட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. ஐயோ, ஏ சார், உங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? பாருமா, நான் கடன் வாங்கினவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா குறுக்க பேச வேணாம். பேசாம இருக்கா? ஹரி சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப கூட பணத்தை கட்டுங்க, நாங்க கிளம்பிடுறோம். சார் 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 நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டுமா? தாராளமா பண்ணுங்க சார். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ ஹலோ சேட்டு, நான் நான் அந்த ஹரி பேசுறேன் சேட்டு.
உங்ககிட்ட டாக்குமெண்ட்டை வச்சு பணம் கேட்டனே. ஆ சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, பேங்க்காரங்க திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து உடனே வீட்டை காலி பண்ணுங்க, வீட்டை ஜப்தி பண்ணணும்னு சொல்லி சாமான்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நீங்க 2 நாள் கழிச்சு தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த பணத்தை இன்னைக்கு உடனே தர முடியுமா? சாரி ஹரி சார், என்னால உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது. உங்க டாக்குமெண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, வேற இடம் பார்த்துக்கோங்க. அப்படி 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 சொல்லாதீங்க சேட்டு. இன்னைக்கு என் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடியே இந்த பேங்க்காரங்க உள்ள நுழைஞ்சு இமிடியேட்டா வீட்டை காலி பண்ணுங்க, ஜப்தி பண்ணணும்னு ஒரே கலாட்டா பண்றாங்க சேட்டு. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல, தலையெல்லாம் சுத்துது. அதான் அன்னைக்கு நான் எல்லா டாக்குமெண்ட்டையும் உங்ககிட்ட காமிச்சிட்டேனே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சேட்டு. சாரி, நீங்க வேற இடம் பார்த்துக்கோங்க. சேட்டு, ஹலோ ஹலோ ஹலோ. என்னால மட்டும் இந்த வீட்டுக்கு இவ்வளவு சோதனை. இவன் இன்னும் வந்து தொலைய மாட்டேங்கிறான். தொம்பி பணத்தை ரெடி பண்ணிடுவானோ? என்னங்க, என்ன ஆச்சுங்க? சேட்டு கிட்ட பேசுனேன் துளசி, அவர் ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்பா, என்னப்பா இதெல்லாம்? என்ன மன்னிச்சிடுமா. அப்பா, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. ஆனா ஒண்ணுமா, இதுக்கெல்லாம் நான் நிச்சயமா காரணம் இல்லம்மா. இப்ப என்னங்க பண்றது? எனக்கு தெரியல துளசி. சார், டைம் ஆயிட்டு இருக்கு சார், எங்க ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் எப்படியாவது 2-3 நாள்ல சார். கட்டிடுறேன் சார். தேவையில்லாம இப்படி எமோஷனலா பேசி எங்க ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். இது கோர்ட் ஆர்டர், புரிஞ்சுக்கோங்க சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் கண்டிப்பா கட்டிடுறேன் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். நாங்க எங்க சார் போவோம்? சார், கொஞ்சம் இப்படியே time திரும்ப கொடுங்க திரும்ப சார். பேசிட்டு இருக்காதீங்க சார், எங்களுக்கு டைம் ஆகுது சார். இது கோர்ட் ஆர்டர். சார், இன்ஸ்பெக்டர் சார், சார் இது கோர்ட் ஆர்டர், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கோஆபரேட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள் சார். டோர் லாக் பண்ணுங்க. ஓகே சார். ஐயோ சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் சார் சார். ஒரு நிமிஷம். வந்துட்டா என் கருப்பு வைரம். டேய் சோதி, இங்க இருக்கிற வீட்டுக்கு வரதுக்கு இவ்வளவு நேரமாடா? ஆட்டோ சரி சரி, கரெக்டான டைம் தான். எல்லாரும் வந்துட்டாங்க பாத்தியா? வா வா வா. சொன்ன மாதிரி. என்ன சார், நான் எல்லாரும் கூட்டமா கிளம்பி எங்க மாமா வீட்டுக்கு முதல்ல வந்து. நீங்க யாரு? நான் யாரா? நான் வசுவோட முறமாம. வசு என் ஹரி மாமாவோட பொண்ணு. இந்த விவரம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? சபாஷ்டா சோதி. இந்த கழுகு மூக்குக்காரன் என்ன குண்டாஸ்ல உள்ள தள்ளுவானா? அந்த பணத்தை தூக்கி அவன் மூஞ்சிலேயே விட்டு எறிடா. ஹரி சார் வீட்டு மேல கடன் வாங்கியிருக்காரு, பணத்தை திருப்பி கட்டல, அதனால வீட்டை ஜப்தி பண்றோம். என்னது ஜப்தியா? ஐயோ, என் வசு குடியிருந்த கோயில ஜப்தி பண்ண வந்திருக்கீங்களா? எனக்கு ஜப்தின்ற வார்த்தையே பிடிக்காது. பணம் எவ்வளவு சார் கட்டணும்? 10 லட்சம். பணத்தை நான் கட்டுறேன் சார், நான் கட்டுறேன். மாமா, எதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க மாமா. பணத்தை கட்டுறேன், இந்த வீட்டை மீட்டுறேன். வசுவை எத்தனை மாப்பிள்ள வேணாம்னு சொன்னாலும் கவலைப்படாதீங்க, நான் இருக்க மாமா. வசுவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். யூ டோன்ட் வரி. என்னடா தம்பி யோசிக்கிற? சோதிமணிக்கு மட்டும் வசுவை கொடுத்து இவனை மாப்பிள்ளை ஆக்கிக்கிட்டேன்னு வச்சுக்கியே, ஊர் முழுக்க கடன் வாங்கி இதோ நிக்கிறாள் இவன் பொண்டாட்டி சீக்காளி. இவளுக்கு வைத்தியம் பார்க்கணும்னாலும் சோதி கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவான்டா. ஆமா மாமா. பாட்டி, அம்மா அப்போ அம்மா. டேய் சோதி, எந்திரிடா. இவ அடிச்சிருக்கா, இப்படி வந்து விழுந்து கிடக்கா. எந்திரி.
ஏண்டா உனக்கு உதவி பண்ண வந்தவனே இப்படிதான் போட்டு அடிப்பியா? இந்த பாருடா, என் குடும்பமே நடுத்தெருவுல நின்னாலும் பரவாயில்ல, என் பொண்ணை மட்டும் உனக்கு கட்டு தருவேன்னு கனவுனே நினைக்காத. மரியாதை எங்க இருந்து போயிடு. வேணா இந்த அதையும் கூட்டிட்டு போ. சார், நீங்க வீட்டு பொசிஷன் எடுத்துக்கங்க. எங்க துணிமணி எடுக்க அலோ பண்ணுவீங்களா? தாராளமா எடுத்துக்கோங்க சார். ம், வாங்க. அப்பாக்காக ஃபீல் பண்றதா இல்ல பாட்டிக்காக ஃபீல் பண்றதான்னு எனக்கு எதுவுமே புரியலையே. கடவுளே, என்ன இது? என் ஒருத்தி வாழ்க்கையில இவ்ளோ நாடகமா? நான் சந்தோஷப்படணுமா இல்ல வருத்தப்படணுமானே தெரியலையே. அப்பாவை மன்னிச்சிருங்கம்மா. அப்பா, அக்கா, நீ எதுவும் எடுத்துக்கலையா? போறேன், எடுக்கிறேன். தள்ளு வாழக்கி. போய் ஃபோன் பண்றேன், வந்துரு. என்ன என்னங்க இப்படி ஆயிடுச்சு? எல்லாம் தலை விதி துளசி. எனக்கு ஒரு நல்ல காலமே பிறக்காது போல இருக்கு. என் தலை விதி வசுவையும் பிடிச்சு ஆட்டுது. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அர்ஜுன் தம்பி வீட்ல தப்பா நடந்துருச்சுன்னு தான் விசேஷத்தை நம்ம வீட்ல வச்சுக்க சொன்னாரு. ஆனா இங்கேயும் இப்படி நடந்துருச்சு. ஏன்பா, பேங்க்ல இருந்து ஜப்தி நோட்டீஸ் உங்களுக்கு வந்துச்சா? இல்லம்மா, ஆனா அந்த ஆபீசர் அப்படி சொல்லவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நமக்கு 2 தடவை கெடு கொடுத்தாங்க, ஆனா என்னாலதான் பணம் புரட்ட முடியல. பணம் கட்டலைன்னா ஜப்தி பண்ணிடுவாங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாம ஜப்தி பண்ண வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? அவங்க அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க அனுப்பிச்ச நோட்டீஸ் நமக்கு வந்து சேரல. அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பணம் கொடுக்கறேன்னு சொன்ன சேட்டும் கடைசி நேரத்துல காலை வாரிட்டாமா. இப்ப என்னங்க பண்ணலாம்? அர்ஜுன் தம்பிக்கு விஷயம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாருங்க. ஏலக்கி, இப்ப எங்கடி போறோம்? தெரியலையே பாட்டி. அம்மா அப்பா போயிட்டு இருக்காங்க, நாம அவங்க பின்னாடி போறோம். ஆமா, உன் அப்பனும் ஆத்தாளும் யாத்திரை போறாங்க, நாம அவங்கள பின்தொடர்ந்து போறதுக்கு. எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குதுடி. இப்பதான் உள்ள நல்லா கலந்து கட்டு அடிச்சல, அதுக்குள்ள உனக்கு எப்படி பசிக்கும்? ஏய், அதெல்லாம் ஓரத்துல அப்படியே கிடக்குதுடி. அந்த பேங்க்காரங்கிட்ட நான் கத்துனேன்ல, அதுலயே சாப்பிட்டது பாதி செமிச்சு போச்சு. இந்த ஐயனார் கடையில ஐர மீன் குழம்போட கொஞ்சம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கேன், ஏதோ இப்போதைக்கு கொஞ்சம் பசி ஆத்திக்கலாம். உங்க அப்பா எங்க அழைச்சிட்டு போய் என்னத்தை வாங்கி கொடுக்க போறானோ? ஐயோ, அந்த சோதிமணி பைய கூட வந்தா கூட ஏதாவது கரெக்ட் பண்ணலாம். அவனையும் அடிச்சு விரட்டி விட்டுட்டான். இவன் என்ன 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவான்? ஆடி மாசமாச்சு எங்கேயாவது அம்மன் கோவில்ல கூழ் ஊத்துவாங்க, அங்கதான் கூட்டிட்டு போவான். வீடு போயிடுச்சு, இனிமே ஒலையும் வைக்க முடியாது. ஆடி ஆவணியில அம்மன் கோவிலு, புரட்டாசியில பெருமாள் கோவிலுன்னு போவான். ஓசியில சோத்த போட்டா உங்க அப்ப காசிக்கு கூட நடந்தே போவாண்டி. அப்பா, அர்ஜுன் சார் கால் பண்றாருப்பா. பேசுமா, ஆனா இங்க நடந்தது எதுவும் சொல்ல வேண்டாம். அப்பா, சொல்லாட்டியும் அவருக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? பின்னாடி தெரிய வருமா, அப்ப சமாளிச்சுக்கலாம். இப்ப எதுவும் சொல்லிடாத. என்னாச்சு வசு? மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்காமா? என்ன சொன்னாங்க? அது வந்து பிடிச்சிருக்கு சார். எஸ், சூப்பர். வீட்டுக்கு போயிட்டு
கலந்து பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க சார். வசு, எனக்கு தெரிஞ்சு உனக்கு கன்ஃபார்மா பயங்கரமா பிடிச்சிருக்கும். கவலையே படாத, கூடிய சீக்கிரம் உனக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும் பாரு. சார் நீங்க ஏன் சார் வரல? அதான் சொன்னனே வசு, நான் தான் ஆடிட்டர் கூட ஒரு மீட்டிங்ல இருந்தேன்னு. ஈவினிங்க வந்து நான் உன்னை வீட்ல பாக்குறேன். ஓகே? ஓகே சார். மா, நல்லபடியா பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்களாம். நான் ஏன் வரலன்னு வசு கொஞ்சம் ஃபீல் பண்ணா. ஆச்சு, ஓகே. நான் தான் சொன்னேன்லப்பா, இந்த இடம் கண்டிப்பா முடிஞ்சிரும்னு. நல்லதே நடக்கும் அர்ஜுன். ஏங்க ஷாமிக்கு பூஜை முடிஞ்சிருத்து, நீங்க அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி வாங்க போலாமாப்பா? வாங்கம்மா. நல்ல வேலைம்மா, அர்ஜுன் சார் வீட்டுக்கு வரல. அவர் வந்திருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு இல்லம்மா? ஆமாம்மா, பாவம் ரொம்ப மெனக்கிடுறாரு. ஆனா நமக்கு தான் நல்லதே நடக்க மாட்டேங்குது. என்னங்க இப்ப நம்ம எங்கெங்க போக போறோம்? எனக்கும் தெரியலம்மா. என் ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஒரு இடம் பார்த்து தரேன்னு சொல்லியிருக்காரு. வீடு பார்க்குற வரைக்கும் அங்க இருந்துக்கலாம். அவர் ஃபோன் பண்ற வரைக்கும் பக்கத்துல இருக்க கோயில்ல போய் இருப்போம்மா. லக்கி, பாத்தியாடி, கரெக்டா சொன்னேனா? உங்க அப்பா கூழ் ஊத்துற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவான்னு. தம்பி தம்பி தம்பி, பக்கத்துல தான் என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு. நாங்க போயிட்டு வந்துடுறேன். குடு, இந்தா இதை பிடி, ஜாக்கிரதையா வச்சுக்கோ. நீங்க எங்க போறீங்களோ அங்க போனது ஃபோன் பண்ணுங்க. இதை வந்துடுறேன்டா. வா லக்கி, வா, சொல்றேன், வா பேசாம வா. என்னங்க வசு எதுவுமே சாப்பிடலங்க. நீ மட்டும் சாப்பிட்டியா என்னம்மா? அப்பா நீங்களும் தான் சாப்பிடலையேப்பா. துளசி, இந்த கோயில்ல ஏதோ அன்னதானம் கொடுக்குறாங்க போல இருக்கு. வாங்க போய் சாப்பிடலாம். என்னம்மா யோசிக்கிற? கோயில்ல எது கொடுத்தாலும் அது பிரசாதம் கொடுக்கிற மாதிரி தான்மா. வாங்க, எல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துக்குவான். வாங்க. வா வசு. அம்மா